இந்த வீடியோவில் கவர்மெண்ட் லேப்டாப் E4125 லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லேப்டாப்போட பூட் மெனு பயோஸ் ஆப்ஷன் எல்லாமே நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு E4125. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தது E4115, இப்போ கொடுத்தது E4125. ஸோ Lenovo E4125. அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ 500 GB ஹார்ட் டிஸ்க், 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ 4 GB ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேமு. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD ப்ராசஸர். ஸோ முன்னையே AMD தான் கொடுத்தாங்க, இப்போவும் AMD ப்ராசஸர் தான். ஸோ அந்த E4115க்கும் E4125க்கும் என்ன தான் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸரில் மட்டும் லைட்டாக சின்ன சேஞ்சு. ஸோ ஜிகாஹெட்ஸ் மட்டும் மாறுது, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே ஹார்ட் டிஸ்க், அதே ரேம், ஸோ அதே ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ பெருசாக மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ போர்ட்டு USB போர்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரே ஒரு 3.0, இதில் வந்து 2 3.0 போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. USB போர்ட்டு, அதே HDMI போர்ட், அதே லேன் போர்ட், அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த அன்பாக்சிங், ஸோ பூட் மெனு எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி E4115க்கு நான் கொடுத்து இருக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சேனலில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸை பார்த்தாலே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே. பூட் மெனுவாக இருந்தாலும் சரி, ஸோ பயாஸ் மெனு போகிறதுக்கும் சரி. ஸோ இதில் வந்து F12 ப்ரெஸ் பண்ண முடியாது. F12 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பயாஸ் ஆப்ஷன் போகாது. F9 ப்ரெஸ் பண்ணாலும் போகாது. ஸோ சைடில், லேப்டாப்போட சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் சேஃப்டி பின் வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பயாஸ் மெனு வரும். ஸோ பூட் மெனுவும் சரி, பயாஸ் மெனுவும் சரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சேனலில் எங்கே இருக்குன்னு எல்லாமே காமிச்சிடுறாங்க. ஸோ யூடியூப்பில் போய்ட்டு வேஸ்டேஜ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ நம்ம சேனல் ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்அசம்பிள் வீடியோ போட்டிருப்பேன் E4115. ஸோ இதே தான் E4125க்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய்டுங்க. நீங்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo கொடுத்துட்டு பாருங்கள் E4115 வீடியோஸ். ஸோ இது உள்ளே போனீங்கன்னா அந்த லேப்டாப்போட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கூட பாருங்கள், அதோட டிரைவர்ஸு, ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனு, டிஸ்அசம்பிள், ஸோ பேட்டரி டிஸ்அசம்பிள் பாருங்கள். இதே தான் இப்போ வந்ததும். ஸோ இப்போ வந்து பேட்டரி வந்து ரிமூவபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ ரிமூவபுள் தான், நான் ரிமூவபுள் அதேமாதிரிலாம் கிடையாது. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். பேனலை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும், அப்படி சொல்லலாம். மற்றபடி நான் ரிமூவபுள் அப்படிலாம் கிடையாது. ஸோ டிஸ்அசம்பிள் வீடியோஸும் போட்டிருக்கிறேன், அந்த லேப்டாப்போட டிஸ்அசம்பிள் வீடியோஸ். ஸோ அதோட ஆன்லைன் ப்ரைஸும் அப்போ என்ன இருந்துன்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கிறேன், அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ அந்த லேப்டாப்போட அன்பாக்சிங், ஸோ பூட் ஆப்ஷன், பயோஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்குறோம் பாருங்கள். E4115 அந்த லேப்டாப்புக்கு என்ன பூட் ஆப்ஷனோ, ஸோ அதே ஃபார்மெட்டு தான் இதுக்கும். ஸோ நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே எப்படி சொல்கிறது, E4125 லேப்டாப்போட எல்லா பூட் ஆப்ஷன், பயோஸ் ஆப்ஷன், டிஸ்அசம்பிள் வீடியோ, பேட்டரி டிஸ்அசம்பிள் வீடியோ, இப்படி எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஸோ உங்கள் வேலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்துட்டோம். இல்லை உங்களுக்கு தனியாகவே வேணும், டிஸ்அசம்பிள் வீடியோ எல்லாமே வேணும்னா சொல்லுங்கள், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.